ராணிப்பேட்டை மாவட்டம் அலாஜாப்பேட்டை அருகே சாலை விபத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பலியாகி இருக்கிறார். காவிரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த அவர் இந்த விபத்தில் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், விபத்தானது எப்பொழுது எப்படி நடைபெற்றது? முதற்கட்ட விசாரணையில் விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. வாலாஜாப்பேட்டை அருகே சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பிச்சாண்டி என்பவர் சாலை விபத்தில் தலைநசுங்கி உயிரிழந்த சம்பவம் அனைத்து காவலர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பிஞ்சி பகுதியை சேர்ந்தவர் வேலாயுதம் என்பவரின் மகன் பிச்சாண்டி. இவர் பாத்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு காவல்துறையில் பணிபுரிந்து தற்போது காவிரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை தனது வீட்டிலிருந்து காவிரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வாலாஜாப்பேட்டை அடுத்த தென்கருவதாங்கல் தேசிய நெடுஞ்சாலை அருகே சென்று கொண்டிருந்த போது அவர் பின்னால் இருந்து வந்த கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று அவரது இருசக்கர வாகனத்தின் பின்பகுதியில் மோதியதில் நிலை தடுமாறி வீழ்ந்த பிச்சாண்டி அவரது தலை மீது ஏறி இறங்கியதால் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து காவிரிப்பாக்கம் காவல் ஆய்வாளர் மற்றும் வாலாஜாப்பேட்டை காவல் ஆய்வாளர் அனைவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவருடைய பிரேதத்தை கைப்பற்றி வாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இந்த விபத்து சம்பவம் குறித்து விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரி மற்றும் ஓட்டுநர் பறிமுதல் செய்ததோடு அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். மேலும் இந்த விபத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து விபத்து நடைபெற்ற இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் சுருதி நேரில் வந்து இந்த விபத்து எப்படி நடைபெற்றது என்பதை குறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்ட பின்னர் மருத்துவமனையில் அவருடைய மார்ச்சரில் இருக்கும் அவருடைய உடலை பிரேத பரிசோதனை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து இந்த விபத்து சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விபத்தில் பலியான சிறப்பு உதவி பிச்சாண்டிக்கு சுசிலா என்ற மனைவியும் 3 மகன்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விபத்து காரணமாக காவலர் பிச்சாண்டி இறந்த சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்ட காவலர்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.